மதுரைக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு பேர் இருக்கு அப்படின்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. தூங்கா நகரம்னா அந்த மதுரையில வந்து எனி டைம் வந்து எப்படி சொல்றது, ஒரு அமைதின்றதே இருக்காது. அமைதினா அந்த ஏரியா வந்து எல்லாமே பரபரப்பாவே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் தூங்கானா தூங்காம இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஏரியா வந்து ரெஸ்ட் கண்டிஷன்லயே இருக்காது. ஓகேங்களா? தூங்கா நகரம். இப்போ தூங்கா நகரம் அப்படின்னு ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதுரையில தான் அல்லங்காடி, நாலங்காடின்னு சொல்லுவாங்க. 2 அங்காடி செயல்பட்டு. அல்லங்காடி, நாலங்காடி. அல்லங்காடினா அல்லுனா இரவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அல்லுனா இரவு. நம்மளோட பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. அல்லும் பகலும் நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்துடா இது அப்படின்னுவாங்க. அல்லுனா என்னது? இரவுன்னு அர்த்தம். பகல்னா நாலுனா பகல். ஓகேங்களா? அப்போ பகல்ல செயல்படக்கூடிய கடைகளும் இருக்குமா, நைட்ல செயல்படக்கூடிய கடைகளும் இருக்குமா. அதனால மதுரை வந்து தூங்கா நகரம்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து எனி டைம் அங்க கோவில் அதிகமா இருக்கிறதுனால, திருவிழா நடக்கிறதால திருவிழா நகரம்னு சொல்றாங்க. எனி டைம் திருவிழாக்கள் நடக்கிறதால திருவிழா நகரம்னு சொல்றாங்க. அப்புறம் கோவில் மாநகரம்னு சொல்றாங்க. ஏன்னா இது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதனால கோவில் மாநகரம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுதான் மதுரை வந்து தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏதென்ஸ்ன்றது வந்து கிரேக்கம், நம்ம கேள்விப்பட்டுள்ள கிரேக்கம். அப்போ கிரேக்கம்ன்றது வந்து இங்கிலீஷ்ல கிரேஸ்னு சொல்லுவாங்க. கிரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிரீஸோட தலைநகரம் தான் இந்த ஏதென்ஸ். ஓகேங்களா? அப்போ கிரேக்கத்தோட தலைநகர். அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த அங்கதான் அந்த பாரம்பரியமான நாடுன்னு சொல்லுவாங்க இந்த கிரேக்க நாடு ஏதென்ஸ். அதே மாதிரி மதுரையும் ஒரு பாரம்பரிய நாடு, அப்படி பாரம்பரிய நாடா இருந்திருக்கலாம். அப்பெல்லாம் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரை நாடு. ஓகேங்களா? கொங்கு நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஏதென்ஸ் இது வந்து கிரீஸ்ல இருக்கு. கிரேக்க நாடு அதோட தலைநகர் தான் ஏதென்ஸ். ஓகேங்களா? அப்ப தென்னிந்தியாவின் ஏதென்ஸ். இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா கூடல் நகர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கூடல் நகர்னு சொல்லுவாங்க. ஆலவாய்னு சொல்லுவாங்க. ஆலவாய்னா ஆலம்னா விஷம். ஓகேங்களா? ஆலவாய்னா ஆலம்னா விஷம். இப்போ வந்து மன்னன் வந்து சிவபெருமான்கிட்ட இந்த மதுரைக்கான வரையறையை எனக்கு அளந்து கொடு அப்படின்னு முறையிட்டு இருப்பாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவரோட கையணினா அது பாம்பு. ஓகேங்களா? பாம்பு, விஷமுள்ள பாம்பு, அதான் ஆலவாய்னு அர்த்தம். ஓகேங்களா? விஷமுள்ள பாம்பை வச்சு அந்த மதுரை நகரை அளவெடுத்து வரையறுத்து சொல்லியிருப்பாரு பாண்டிய மன்னனுக்கு. அதனால ஆலவாய் வந்துக்கலாம்னு சொல்றாங்க. இறைவன் ஆலமர நிழலில் அமர்ந்த காரணத்தினாலும் ஆலவாய்னு மதுரைக்கு பேர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கூடல் நகர் ஒண்ணு, ஆலவாய் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு.